ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் உதவியாளர் வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உதவியாளர் வேலைவாய்ப்பு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது தான் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வாங்க உங்களுக்கு சம்பளமாக 20,000 ரூபா கொடுக்குறாங்க. கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மார்க், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிக மார்க்கு எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இந்த வாய்ப்பு தவற விட்டீங்களா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ தான் உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்துக்குது. நம்மளுடைய சேனல்லையும் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பார்த்துடலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்தது ஒட்டிக்கிங்க. அடுத்த நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்து ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நீங்க மேலா இல்லை ஃபீமேலான்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறது பெண்கள் மட்டும் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்கள் மட்டும் விண்ணப்பிங்க, ஆண்கள் விண்ணப்பிச்சாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைவு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அடுத்து ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆகிக்குது அதை போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேரின்னு எழுதுங்க, இல்லையா நாட் மேரின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை கார்டியன் நேமோ பேரண்ட்ஸ் நேமோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க. அடுத்து வந்து பாருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் டிகிரி படிச்சிருக்கிறோம். அந்த டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்களா அந்த ஜாப்க்கு எலிஜிபிள். 10th 12th டிகிரி என்ன படிச்சுக்கிறீங்கன்னு வரிசை எழுதணும். இடமத்தெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்னொரு சீட்டு போட்டு நீங்கள் எழுதிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் கண்டிஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் ப்ரைவேட்டோ இல்லை கவர்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா நான் எதுக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. கவர்மெண்ட்டுங்கிறது வேறு ஏதாவது டெம்பரரி ஜாப் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்த அட்ரஸ் பார்ட் தான் கம்யூனிகேஷன், உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக எழுதிங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அவ்வளோ தான் ஃபில் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிங்க, எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. நீங்கள் இந்த இடத்துல சைன் பண்ணி சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு எழுதி சைன் பண்ணிருங்க. லெஃப்ட் சைடில் டேட் போட்டுங்க. டேட் போட்டு அதே மாதிரி கிளையில பிளேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க, மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் தான் உங்களுக்கு வேலை. டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஒமன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மிஷன் சக்தி என்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டம். இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு செயல்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்குது. மாவட்ட உரிமைத்துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படுது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி அசிஸ்டன்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த நபர்கள் மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதில் திருவள்ளூர் மாவட்டம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபார்மு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது, பதிவிறக்கம் செஞ்சுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பூர்த்தி செஞ்சு நீங்கள் 30/1/2026 அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் கீழே இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஐடி அசிஸ்டன்ட் தொழில்நுட்ப உதவியாளருக்கு மந்த்லி உங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம், ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருக்கணும். அது எதில் படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடாக வச்சு படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது எதெல்லாம் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, ப்ராசஸிங் டாக்குமெண்டேஷன், வெப் பேஜ்டு இதோட ரிலேட்டடாக படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மந்த்லி உங்களுக்கு 20,000 சம்பளம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35க்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பப்படியை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 2nd ஃப்ளோரு, திருவள்ளூர் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/1/2026 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 22/1/2026 தான் சொல்லியிருக்காங்க. இது அவசரமான வேலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டது வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. 22/1 தான் விட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பெண்களுக்கான வேலை வாய்ப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.